வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இன்று சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யும் பணிகளில் திமுக தீவிரம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்துள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. அதிமுக, பாமக, பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணி என அமமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி விமர்சனம். தமிழகத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று சூறாவளி சுற்றுப்பயணம். மதுரை, ராமநாதபுரம் தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை. காஷ்மீர் மக்களை பாதுகாக்க மோடி, ராகுலுக்கு அக்கறை இல்லை என உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு. அப்பாவி காஷ்மீர்கள் தாக்கப்படுவதற்கு குலாம் நபி ஆசாத் கண்டனம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகின்றது. மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க சென்னையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகின்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு நிறைவடைந்து திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று 3 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகளுடன் துரைமுருகன் தலைமையிலான திமுக தேர்தல் குழு ஆலோசனை நடத்தியது. இதில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது தங்களுக்கு தேவையான தொகுதிகள் குறித்த பட்டியலை அக்கட்சியினர் கொடுத்தனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் குழுவினர் தங்களுக்கு தேவையான தொகுதிகள் குறித்த பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுத்துவிட்டு வந்தனர். பின்னர் நேற்று கடைசியாக மனிதநேய மக்கள் கட்சி குழுவினர் அக்கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா தலைமையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளதாக கூறிய ஜவாஹிருல்லா இன்னும் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திருமிகு துரைமுருகன் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். இது முதல் சுற்று பேச்சுவார்த்தை. மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது. அடுத்த சுற்றுகளில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். இந்நிலையில் துரைமுருகன் தலைமையிலான திமுக தேர்தல் குழுவுடன் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகள் இன்று அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், பாமகவுக்கு 7 மக்களவைத் தொகுதிகளும், 1 மாநிலவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை முடிவில் அதிமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் உறுதியாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அதிமுகவுடனான கூட்டணியில் நிபந்தனை ஏதும் விதிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார்.
அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்துள்ளதால் திமுக தலைவர் ஸ்டாலின் பதற்றத்தோடு எதிர்கொண்டு வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்னிந்தியாவிலேயே தமிழகம்தான் பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களை அதிக அளவில் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் தமிழகத்திற்கு வரும் பாஜக தலைவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி வரும் வைகோவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தமிழிசை கூறினார். தமிழகத்தில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி வலுவாக அமைந்துள்ளது என்றும் தேமுதிக விரைவில் தங்கள் கூட்டணியில் இணையும் எனவும் தமிழிசை தெரிவித்தார். பிரதமர் அவர்களின் மக்கள் நலத்திட்டங்களை அதிகமாக பெற்று பயன்பெற்றிருப்பது தென்னிந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தை பிடிக்கிறது. இதுக்குதான் வைகோ கருப்பு கொடி காண்பிக்கிறாரா? காட்டினால் இனிமேல் தமிழக மக்களே அதை எதிர்ப்பார்கள். ஸ்டாலின் அவர்களும் காங்கிரசும் பதற்றத்தோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைய முடியாது என்ற நிலைப்பாடு அமைந்து விட்டது. உண்மையிலேயே மக்கள் விரும்பும் கூட்டணியாக பாஜக, அதிமுக, பாமக. தேமுதிக உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்கள். அதனால் நிச்சயமாக தேமுதிக எங்களது கூட்டணிக்கு வருவதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி விமர்சித்துள்ளார். ஹோசூரில் செய்தியாளர் பேசிய அவர், அதிமுக, பாமக கூட்டணியை பாமக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேதனையில் உள்ளார்கள் என புகழேந்தி தெரிவித்தார். மக்கள் கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியிலே பெற்றிருக்கிறது தெரியும். ஆனா இப்ப அவங்க பண்ண கூத்து, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை சொல்லி டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி 8 வழி சாலைக்கு ஸ்டே எடுத்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து அத்தனையும் செய்துவிட்டு இன்றைய தினம் என்ன கைமாறியது, எதற்காக இந்த கூட்டணி அமைந்தது என்பது புரியாமல் நாங்கள் இல்லை. எங்களுக்கு ராமதாஸ் பற்றி தெரியும், அம்மா புரோக்கர்னு சொல்லியிருக்காங்க, அரசியல் புரோக்கர்னு. நாங்கள் இல்லை, அவர்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு மாநில துணை செயலாளர் ஒரு அம்மா கொடுத்த நியூஸ் 7 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க வலைத்தளங்கள்ல. ஆகவே இப்படி வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொண்டர்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும், அந்த நிர்வாகிகள் உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புக்கினிய நல்ல அருமையான தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற கூட்டமாக ராமதாசும் அன்புமணியும் இருக்கிறார்கள். கூட்டணி வெற்றி தோல்வி முடிவு செய்ய வேண்டியது மக்கள். இது மக்கள் கருத்துக்கு விரோதமான கூட்டணி. ஆகவே மக்கள் கருத்துகளுக்கும் எண்ணங்களுக்கும் எதிர்ப்பான ஒரு தேர்தலை கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது என்றும் அவர் எப்போதும் தளபதியாகத்தான் இருக்க முடியும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக கூறினார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் அதிமுக செயல் வீரர் கூட்டத்தில் பேசிய அவர், ஸ்டாலின் தன்னை முதலமைச்சர் என காகிதத்தில் வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளலாம் என விமர்சித்தார். அவருக்கு இருக்கப்பட்டதே தளபதி தான். ஒன்று மட்டும் தான் இருக்க முடியும். வேறு திருப்பூருக்கு வந்தா மண்டபம் நம்ம பேசலாம், அழகாக பேசலாம். வளர்ந்து வருகிற திருப்பூர் மாநகரம், இந்த மாநகரத்திற்காக நான் எதிர்காலத்தில் நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். என்ன திட்டம் என்று சொன்னால், இங்கே இருக்கிற துறைமுகத்தை விரிவுபடுத்துவேன் என்று சொன்னார். கடல் எங்கே இருக்கிறது? திருப்பூர்ல எங்கே துறைமுகம் இருக்கிறது? அவர் பேசுகிற பேச்சையும் ஆற்றலை நீங்கள் பார்க்கிற போதுதான் எமோஷன் சொல்வார்கள். ஆத்திரத்தில் இருக்கிறார், வேகமாக இருக்கிறார், சீக்கிரமாக முதலமைச்சராக வர முடியுமா என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் முதலமைச்சர் எழுதி வைத்துக் கொள்ளலாமே தவிர தளபதியாக மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். மதுரை ராமநாதபுரம் பகுதியில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் அதிமுக, பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டதை அடுத்து முதன்முறையாக அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். பெங்களூருவிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 10:15 மணிக்கு மதுரை வரும் அமித்ஷா சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பாஜக மக்களவைத் தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் ராமநாதபுரம் வரும் அமித்ஷா பட்டணம் காத்தான் கிராமத்தில் நடைபெறும் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்.
இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் பாஜக போட்டியிட உள்ள 5 தொகுதிகளில் வெற்றி வியூகம் குறித்தும் மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் பாஜக தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளுக்கு அமித்ஷா ஆலோசனையை வழங்குவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மக்களை பாதுகாப்பதில் மோடிக்கும் ராகுலுக்கும் அக்கறை இல்லை என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் தேசப்பற்று மிகுந்த தலைவர்கள் காணவில்லை என்றும் வெறும் அரசியல் தலைவர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளதாக குறிப்பிட்டார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு காஷ்மீர் நலன் சார்ந்த விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் என உமர் அப்துல்லா கூறினார். ஆனால் புல்வாமா தாக்குதல் விஷயத்தில் பிரதமர் மோடியும் காங்கிரஸ் தலைவர் ராகுலும் மௌனமாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காஷ்மீரில் படிக்கும் மாணவர்கள் அவரவர் சொந்த மாநிலம் திரும்புமாறு மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாகவும் உமர் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது தொலைக்காட்சி வாயிலாக அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் மக்களுக்கு உரையாற்றியதை அவர் நினைவு கூர்ந்தார். அப்பாவி காஷ்மீர்கள் தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் விஷமிகளால் காஷ்மீர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்தும் காஷ்மீர்களுக்கு மாநில அரசுகள் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான குலாம் நபி ஆசாத், இந்தியாவின் பல்வேறு பகுதியில் வாழ்ந்து வரும் காஷ்மீர்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் தாக்கப்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதலை அடுத்து மத்திய பாதுகாப்பு படையினர் வர்த்தக விமானங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் சிஆர்பிஎஃப் மற்றும் பிற துணை ராணுவ படை வீரர்கள் பணியில் சேர்வது, விடுமுறையில் செல்வது ஆகியவற்றிற்கு வர்த்தக விமானங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆயுதப்படை வீரர்கள் அனைவருக்கும் டெல்லி ஸ்ரீநகர், ஸ்ரீநகர் டெல்லி, ஜம்மு ஸ்ரீநகர், ஸ்ரீநகர் ஜம்மு செக்டார்களுக்கு இடையே விமானத்தில் சென்று வருவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முடிவின் மூலம் மத்திய ஆயுதப்படைகளை சேர்ந்த காவலர், தலைமை காவலர், துணை ஆய்வாளர் உள்ளிட்ட நிலையிலான வீரர்கள் 8 லட்சம் பேர் உடனடியாக பயனடைவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விமான பயணத்தில் பணியில் சேர்வதற்கு மேற்கொள்ளும் பயணம், விடுமுறையின் போது பயணம் உள்ளிட்டவையும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றமும் பயங்கரவாதமும் மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்கொரியாவுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சியோல் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள காந்தியடிகளின் சிலையை திறந்து வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், சியோல் பல்கலைக்கழகத்தில் காந்தி சிலையை திறப்பது மிகப்பெரிய கௌரவம் என குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறைக்கு தூய்மை மற்றும் பசுமையான பூமியை விட்டுச் செல்வதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்த்தியதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். தற்போதைய காலகட்டத்தில் பயங்கரவாதமும் பருவநிலை மாற்றமும் மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கி வருவதாகவும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு காந்தியடிகளின் எண்ணமும் கொள்கைகளும் நமக்கு உதவி புரியும் என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக தென்கொரிய வர்த்தக தலைவர்கள் பங்கு பெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவை தவிர உலகில் எந்த ஒரு பெரிய நாடும் ஆண்டுக்கு 7% பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கவில்லை என கூறினார். வெகு விரைவில் இந்திய பொருளாதார வளர்ச்சி $5 டிரில்லியன் எட்டும் என கூறிய அவர், தங்கள் நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு கொரிய வர்த்தகர்களுக்கு அழைப்பும் விடுத்தார். காஷ்மீர் புல்வாமா தாக்குதல் நடந்து கொண்டிருந்த போது பிரதமர் மோடி படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 40 ராணுவ பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்ற நாளில் உத்தரகாண்டில் நடைபெற்ற ஆவணப்பட படப்பிடிப்பில் பிரதமர் மோடி பங்கேற்றிருந்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் ஊடக தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா, பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு உத்தரகாண்ட் சென்ற பிரதமர் மோடி அங்கு மாலை வரை படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாகவும், தீவிரவாத தாக்குதல் குறித்து தகவல் வெளியான பிறகும் கூட அவர் படப்பிடிப்பில் பங்கேற்றதாகவும் கூறினார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் பிப்ரவரி 8ஆம் தேதி தீவிரவாத தாக்குதல் குறித்து உளவுத்துறை அறிக்கை அனுப்பியும் மத்திய அரசு புறக்கணித்தது ஏன் எனவும் ரந்தீப் சுர்ஜேவாலா கேள்வி எழுப்பினார். காவிரி டெல்டா பகுதியை பசுமை வேளாண்மை மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார்.
மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தெற்கு வீதியில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், நாட்டின் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் உரிமை தமிழர்களுக்கு உள்ளதென்று தெரிவித்தார். டெல்டா பகுதியை பசுமை வேளாண் மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் விவசாயத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தினார். இந்த டெல்டா பகுதியை பசுமை வேளாண்மை பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தோம். அது கண்டிப்பாக இது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக மாற வேண்டும். தமிழகத்தின் விவசாய மையமாக இருந்த இடம் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக மாற வேண்டும். நாட்டின் அரசியலில் தமிழனுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். நாட்டின் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வதில் பெரும் பங்கு தமிழகத்திற்கு இருக்க வேண்டும். இது பேராசை இல்லை, என் பங்கு, நான் பங்காளி இந்த நாட்டில். அதை கேட்பதற்காக, அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கான தருணம் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல். மனித உரிமை செயற்பாட்டாளர் முகிலனை மீட்டுத் தர கோரி திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி சென்னையில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் கொளுத்தியது யார், ஸ்டெர்லைட் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற பெயரில் முகிலன் ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டார். அன்று இரவு ரயிலில் மதுரை சென்ற அவர் காணாமல் போனதாக கூறப்படுகின்றது. முகிலனை போலீசார் கைது செய்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. அவரை மீட்டுத் தரக்கோரி பல்வேறு அமைப்பினர் தமிழகத்தின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நெல்லையில் திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினரும் மக்கள் நல அமைப்பினரும் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். முகிலன் கடந்த 15ஆம் தேதி சென்னையில் பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது காவல்துறை, தமிழக அரசு அத்துமீறி நடந்து கொண்டது சம்பந்தமான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்ட பிறகு அன்றைய தினமே அவர் சென்னையிலிருந்து திரும்புகிற நேரத்தில் அவர் அன்றையிலிருந்து காணாமல் போயிட்டார். ஆகவே இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் காரணமாக இருக்க முடியும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உருவாகியிருக்குது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரையிலும் கடந்த 6 நாட்களாக தமிழ்நாட்டில் மக்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனித உரிமை போராளி, ஜனநாயக செயல்பாட்டாளரை காணவில்லை என்பது சட்டத்திற்கு விடப்பட்ட ஒரு அரசு செயல்படுகிறதா என்பதற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு செயலாக பார்க்கிறோம். ஆகவே உடனடியாக முகிலனை அவரை கண்டுபிடித்து தர வேண்டும். வேலூர் அருகே நடைபெற்ற எருது விடும் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்துள்ள நந்திபெண்டா கிராமத்தில் உள்ள நந்திகேசவ பெருமாள் சாமி ஆலயம் முன்பு மாபெரும் எருது விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறைந்த நேரத்தில் எட்டிய 30 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஈரோடு அருகே தேங்காய் மட்டை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குடிசை வீடுகளில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி நாசமடைந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள அண்ணா நகரில் இளங்கோ என்பவர் தேங்காய் மட்டை கிடங்கை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்று பலமாக வீசியதால் தீ அருகில் இருந்த குடிசை வீடுகளுக்கு பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் குடிசை வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி நாசமடைந்தன. மேலும் இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் பல்வேறு மோசடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அரசு வெளியிட்டுள்ள பட்டியலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பணக்காரர்களின் பெயர்கள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை கண்டித்து கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய்
வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அது குறித்த கணக்கெடுப்பை இன்றைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் கையிலே இருக்கிற 2009 10 பட்டியலை நாங்கள் வாங்கி பார்த்தோம். ஒரு 20 ஏக்கருக்கு மேல் 25 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கிற பெரு விவசாயிகளின் பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறது. உண்மையாக விவசாய கூலி தொழிலாளிகளின் கணக்கெடுப்பை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மறு கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயனாளிகளுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி செம்பூர், அத்திப்பாக்கம், குறிப்பேடு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வறுமை கோட்டு பட்டியல், பிலோ பாவர்ட்டி லிஸ்ட் என்ற பட்டியல் என்பது ஒரு போலியான பட்டியல். கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்பாக கிராமங்களில் மக்களுக்கே தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகள் தன்னிச்சையாக தங்களுக்கு ஏற்றவர்களை, வசதியானவர்களையும் அரசு ஊழியர்களையும் அந்த பட்டியலில் நினைச்சிருக்கிறாங்க. தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, முதன்மையான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு உடனடியாக அந்த வறுமை கோட்டு பட்டியலை மாற்றியமைக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள 4 மலை கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர் வறுமை கோட்டுக்கு கீழ் வழங்கப்படும் பட்டியல் செல்வந்தர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளதாக குறிப்பிட்டார். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியப்பட்டி கிராமத்தில் நிதி உதவி பெறும் பட்டியலில் குழப்பம் இருப்பதாக கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2000 ரூபாய் திட்டம் ஸ்கீம் வந்ததுனால நாங்கள் திங்கக்கிழமை எங்கள் பஞ்சாயத்து இதை நாங்கள் முற்றுகையிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. வீடியோ வந்தார் திங்கக்கிழமை இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொண்டு எங்கிட்ட கொடுங்க இந்த ஃபார்மை அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொண்டு கொடுங்க. நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பூட்டி இருக்கு. பட் இப்போ இந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கல அப்படின்னா நாங்கள் பஸ் மறியல் பண்ண போகிறோம். பவானி ஆற்றில் லாரிகள் மூலம் தண்ணீர் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மேல்நிலை தொட்டி அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஆத்து தண்ணி லாரியில் ஏற்றிட்டு போறது தெரிஞ்சா உடனே கடுமையான நடவடிக்கை சொல்லி அந்த லாரியை சீஸ் பண்ண சொல்லல. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கச்சத்தீவில் நடைபெறும் புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவில் தமிழகத்திலிருந்து 2215 பேர் பங்கேற்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா இந்த ஆண்டு மார்ச் மாதம் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகள் நடைபெறுகின்றது. இதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து 63 படகுகளில் 2215 பேர் பயணிக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தெரிவித்துள்ளார். கச்சதீவில் இருக்கிற புனித செயின்ட் ஆண்டனி சர்ச்சினுடைய கச்சதீவு ஃபெஸ்டிவல் 15/3/2019 மற்றும் 16/3/2019 நடைபெற உள்ளது. இதன் அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள், பில்கிரிம்ஸ் அனைவருக்கும் சிறந்த முறையில் பல துறைகள் இணைந்து ஏற்பாடுகள் பண்றதுக்காக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 63 படகுகள் பக்தர்களையும் மற்ற 2 படகுகள் ஸ்பேர் போட்ஸ், அந்த உதவிக்காக 2 போட்ஸ் போகுது. மொத்த பக்தர்கள் 1900. அதோட அந்த போட்ல வரக்கூடிய குரூமன் எல்லாரையும் சேர்த்து 2215 பேர் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் அவங்களுடைய ஒத்துழைப்போட மற்ற எல்லா அரசு துறைகளுடைய அதிகாரிகள் அவங்களுடைய ஆதரவோடு இணைஞ்சு இந்த கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருதான் காஷ்மீர் பிரச்சினைக்கு காரணம் என பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர மாநிலம் ராஜமகேந்திரவரத்தில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காஷ்மீர் பிரச்சினை நீடிப்பதற்கு நேரு ஒருவரே காரணமாவார் என்றும், ஹைதராபாத் சமஸ்தானம் விவகாரத்தை வல்லபாய் பட்டேல் கையாண்டதால் தான் அப்பகுதி இந்தியாவின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் காஷ்மீர் விவகாரத்தை நேரு கையாண்டதால் இன்று வரை அங்கு பிரச்சினை நீடிப்பதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார். காஷ்மீர் பற்றி எழுந்து கொண்டிருப்பதற்கும் நேருதான் காரணம் என தெரிவித்த அமித்ஷா, அந்த காலகட்டத்தில் நாட்டின் பிரதமராக பட்டேல் இருந்திருந்தால் காஷ்மீர் விவகாரம் பிரச்சனையாக இருக்காது என்றும் கூறினார். மோடி அகற்றுவதற்காக பயங்கரவாத விவகாரத்தை கூட காங்கிரஸ் விட்டு வைக்கவில்லை என அமித்ஷா புகார் தெரிவித்தார்.